நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து சன்ஜாக்ஸ் போகிற வழியில் சிக்னல் கிட்ட வந்து சக்ஸஸ் மென்ஸ் வேறு இருக்குது. அது பக்கத்தில் வந்து தள்ளுவண்டி கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா சும்மா வீட்டிலே இருக்க போர் அடிச்சிச்சு. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ என்ன பண்ணுறது தெரியல. அதனால் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து நைட் விளாக் மாதிரி எடுக்கலாம். நைட் விளாக் மாதிரி ஒரு ரோட் கடையில் பார்த்து சாப்பிட்டு வீட்டில் மாதிரி எடுப்போம் சொல்லி நானே என் ஃப்ரெண்டு வந்திருக்கோம். தள்ளுவண்டி கடைக்கு பேரில் எதுவுமே இல்லை. கரெக்டாக எங்கே இருக்குது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சக்ஸஸ் மென்ஸ் வார்னு இருக்குது. அது பக்கத்துலேயே அந்த தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க. அங்கே வந்து இப்போ வந்து காலையில் மட்டும் தான் இருக்கா. மணி இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி 9 மேலே ஆயிடுச்சு. காலையில் மட்டும் தான் இருக்குன்னு இருக்காங்க. அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கியிருக்கோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தள்ளுவண்டி கடை தான் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும் போது தரமாக இருக்கும் போது போட்டுட்டு இருக்காங்க. A few inches later. கைஸ் காலம் வந்துருச்சு கைஸ். பாருங்க எப்படி இருக்கு. செம்ம சூடா இருக்கு. நல்லா பொரியலாம் வேற போட்டிருக்காங்க. பொரிய வெங்காயம் எல்லாமே இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் பைட். செம்மையா ஆகி பாருங்க கைஸ். சூப்பரா இருக்கு. நல்லா மேல பொரி வேற போட்டு நல்லா நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கு. தரமா இருக்கு. பாருங்க காளான் பீஸ் எப்படி இருக்குன்னு. கூட அந்த வெங்காயம் வேற போட்டிருக்காங்களா. செம்மையா இருக்கு. வாயில வைக்க அப்படியே வழுக்குன்னு உள்ள போகுது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதுவும் இல்லாம காளான் வந்து ஹெல்த்லாம் கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடலாம். அது டெய்லி சாப்பிடாதீங்க. அது யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் இன்னும் ஃப்ரெண்டும் என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவோம். காளான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகணும். A few moments later. நாங்கள் சாப்பிட்டாச்சு. பில்லு பே பண்ணியாச்சு. வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. One eternity later. கைஸ் போயிட்டு இருக்கோம். அங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறதா ஹெல்மெட் போடுறது கைஸ். நான் கொஞ்சம் பக்கத்தில் தான் போகிறேன். ஹெல்மெட் போடல. நீங்கள் அது மாதிரிலாம் வெளியே போகாதீங்க. ஏன்னா உயிர் வந்து என்ன சொல்கிறது, உயிர் இருந்தால் தான் நம்ம எல்லாருமே பண்ண முடியும். உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஜெயிச்சான்னு இருப்பாருங்க திண்டுக்கல். அடுத்த எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கரெக்டாக நம்ம தள்ளுவண்டி கடை சாப்பிட்டோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் நேராக வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. கரெக்டாக ஆட்டுக்கால் சூப்பு பயங்கரமாக இருக்குது. பாருங்கள் கிளாஸு தரமாக இருக்கா. உள்ளே பாருங்கள் மொத்தம்படி அதுன்னு மறக்குது. நான் குடிச்சிட்டு எப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ தரமாக இருக்குது. காரசாரமாக சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இப்போ காரம் சாப்பிட்டோம். அதுலேருந்து ஏதாவது சூப்பு தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. தரமா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து உடம்புக்கு நல்லது கைஸ். சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா வாங்கி கொடுங்க. மேக்ஸிமம் டீயை அவாய்ட் பண்ணி. ஏன்னா டீக்கு பதிலாக இதை குடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது கிளாஸ் 15 ரூபா நினைக்கிறேன். 15 ரூபாய்க்கு இது ஒர்த்து. அப்புறம் மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு வேறு. ஆனால் உள்ள எந்த கறியும் எலும்பு இருக்கிற மாதிரி தெரியல. கண்ணில் படலை. வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நியூஸ்ல நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. போர் நடக்கிறனால சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொன்னாங்க.
அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஃபுல்லாக எங்கேயுமே வந்து கடை இருக்காது அப்படி மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான் போல. திண்டுக்கல்ல வந்து இப்போ நான் கரெக்டாக இப்போ மணி வந்து 9 கிட்ட ஆக போகுது. அவங்களுக்கு எல்லா கடையும் மூடிட்டாங்க. குறிப்பிட்ட கடை மட்டும் தான் இருக்குது. அது வீட்டில் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க போல. இப்போ பக்கத்தில் சிலிண்டர் வச்சு சமைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. A few inches later. இதாங்க guys கடை பாருங்க. அங்கே என்னென்ன சூப் இருக்கு கடையில்? எல்லாமே இருக்கு. எவ்வளோ ரேட்லாம் ஆகுது கைஸ் பாருங்க. போர்டுலாம் இருக்கு. நான் வந்து மற்றெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதை குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது, தரமாக இருக்கு. ஆனால் ஒன்றுமே தரமாக இருக்குது. வந்து குடிச்சு பாருங்க. இது எங்கே கடை எங்கன்னு இருக்குன்னா கரெக்டாக வந்து மாவட்ட பெட்ரோல் பங்க் கரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு. கரெக்டாக எப்படி சொன்னால் நம்ம காஞ்சிபுரம் ரோடு போகிறோம்ல, அது அப்படியே அந்த ரோடு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். சூப்பு குடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? டீ கடைக்கு வந்துருக்கோம் கைஸ். கரெக்டாக வந்து எஸ்எம்இ ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம நண்பர் வந்து சூப்பு குடிக்கலை, அவன் வந்து டீ குடிக்கிறேன்னா சரி அதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். உள்ள டீ சொல்ல போயிருக்கான். நான் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அப்படியே அவனும் லைட்டாக காமிச்சிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கைஸ் நம்ம நண்பர் வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. ஏன் தோழரே டீயா இல்லை பச்சை தண்ணியா? நக்கல்யா அவனுக்கு மஞ்சளா இருக்கா? மஞ்சள் ஆனால் சீனி தெரியுது. சீனி இல்லைடா கைஸ். வந்து சூப்பு குடிக்கிறானா சூப்பு குடிக்கல, வந்து டீயை குடிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி யாருமே இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. ஏன்னா வந்து சூப்பு தான் வந்து உடம்புக்கு ஹெல்த்தி. இது வந்து ஏன்னா நானும் குடிப்பேன், நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டீ குடிக்காம யாருமே இருக்க முடியாதுல்ல. கேஸ் அவ்வளோதான் கைஸ். இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறதான். ஏன்னா வந்து மணி வந்து கரெக்டாக 11 மணிக்கு ஆகிப்போச்சு. வேறு எந்த கடையுமே இல்லை, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து பயங்கரமாக இருக்கும் போல். அதனால் வந்து வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ சூப்பராக இருக்கும். அடுத்து வர வீடியோ ரொம்ப ஜாம் ஆகுது. அடுத்து வரப்போகிற வீடியோ எல்லாமே பாருங்கள். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பை. வீடியோ முடிஞ்சு.